எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து மட்டன் ஷீக் கபாப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இங்கே நான் 400 கிராமுக்கு வந்து மின்ஸ்ட் மட்டன் எடுத்திருக்கேன். கொத்துக்கறி எடுத்திருக்கேன். இங்கே நான் மட்டன் யூஸ் பண்ணுறேன். மட்டனுக்கு பதிலாக நீங்கள் லேம்ப் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பீஃப் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் சிக்கன் கூட நீங்கள் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன விதமான மீட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 400 கிராம் மின்ஸ்ட் மட்டன், அப்புறம் ஒரு கப்புக்கு வந்து வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை கப்புக்கு கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அது போக நம்ம ஹோம்மேட் மசாலா இங்கே நம்ம சேர்க்குறோம். என்னென்ன பொருட்கள்னு சொல்கிறேன். இங்கே நான் வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், ஜீரகம், நல்ல மிளகு, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நாம் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் சட்டியில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கிற போகிறோம். இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்குங்க. தீயை ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். நீங்கள் அது நல்லா வறுத்துட்ருக்கும் போதே அந்த ஜீரகத்துடைய ஸ்மெல்லு உங்களுக்கு நல்லா வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் அதில் போட்டு வதக்குங்க. ஏன்னா காஞ்ச மிளகாய் முதலே போட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நெடி வந்துடும், அப்புறம் கருகிரவும் செய்யும். அது நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. உப்பு தேவையான அளவு. அப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம். இங்கே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் 2 டீஸ்பூனுக்கு. இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே அதில் நான் வந்து அரை டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்தே போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த ஸ்கீவரில் மாட்டும் போது ரொம்ப திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா நமக்கு அது உள்ளக்க ஸ்கீவரில் நல்லா உள்ளக்க செட் ஆகாது. இப்போ அந்த மின்ஸ்ட் மீட்டில் வந்து நாம் எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் சேர்க்குறோம். சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் சால்ட்டு, நம்ம ஹோம்மேடு மசாலா, ஷீக் கபாப் மசாலா, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது மஞ்சத்தூளோடு அரைச்சது, வெங்காயத்தை நல்லா பொடிசாக அரிஞ்சாதான் நமக்கு வந்து இந்த மீட்டோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்பொழுது நல்லா மிக்ஸ் ஆகும். அதே போல் கொத்தமல்லி இலையும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அது அப்படியே ஊற வச்சுருங்க. அதுக்கடையில் நம்ம இந்த ஸ்கீவரில் தான் நாம் வந்து மின்ஸ்ட் மீட்டை ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்கீவரை எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரை தண்ணியில் நல்லா ஊற போட்டு எடுக்கணும். எதுக்குன்னா நம்ம அந்த ஸ்கில்லட்லேயோ இல்லை கிரில்லையோ வைக்கும்போது அது அந்த கம்பு வந்து சீக்கிரம் கருகிடாது, தீப்பிடிக்காது. அதுக்காக தான் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். அதே போல் நீங்கள் ஸ்கீவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கையை சுத்தமாக கழுவிடுங்க. கழுவிட்டு இந்த மாதிரி தேவையான அளவு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மீட் எடுத்து இந்த ஸ்கீவரில் எப்படியே ப்ளேஸ் பண்ணிடுங்க. எல்லா பக்கமும் கரெக்டாக ஈவனாக இருக்கணும். மேலே ஒரு பக்கம் கீழே ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டு ஏறி கூட குறைய இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஈக்குவலாக இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. இந்த ஸ்கீவரில் வைக்கிறதா இருந்தால் முதல்ல சோக் பண்ணிக்கிறணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நாம் வந்து ஸ்கில்லட்டில் வைக்க போகிறோம். இதில் வந்து நான் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணிட்டு இது எல்லாத்தையும் இப்போ ப்ளேஸ் பண்ணிட்டேன். எண்ணெய் ரொம்ப ஊற்ற வேண்டாம், லைட்டாக எண்ணெய் சேர்த்தாலே போதும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணாலே போதும். இது வந்து நம்ம பக்கத்துலேயே இருந்து திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். இது அடுப்பில் போட்டுட்டோ இல்லை கிரில்லில் போட்டு நம்ம எங்கேயும் போயிடாமல், ஏன்னா ஒரே பக்கமாக நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் குக் ஆகும். அந்த ப்ரௌன் கலரில் அந்த கேரமெல்லாம் நமக்கு கிடைக்கும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து மீட் நல்லா குக் ஆகிருக்கும், ஒரு பக்கம் குக் ஆகாமல் இருக்கும். ஸோ அடிக்கடி இப்படி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும் நாம். இப்போ இதை எடுத்து ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம மிச்சம் இருக்கிற அந்த அடுத்த பேட்சையும் நம்ம போட்டுடலாம். லைட்டாக ஆயில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிக்கிறங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருந்திங்கன்னா நமக்கு அருமையான மட்டன் ஷீக் கபாப் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டிலே பண்ணியிருக்க மசாலையை வச்சு பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஆக்சுவலி நம்ம இதை எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதில் கறி இருக்க ஆனியன் இருக்கு இல்லையா, அதை கூட எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.